நாள் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனா செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை மட்டும் குறைஞ்ச பாடில்ல. குறையவே மாட்டேங்குது. நேரம் எனக்கு போதவே இல்லை. இந்த உணர்வுகள் உங்கள்ல எத்தனை பேருக்கு வந்திருக்கு? நிச்சயமாக நம்மள பெரும்பாலானோருக்கு இந்த எண்ணம் தினமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு. 24 மணி நேரம் என்று சொல்றது அது ஃபிக்ஸட், யாராலையும் மாற்ற முடியாத ஒன்று. ஆனா நேரம் பற்றாக்குறை இருக்கு அப்படி என்று நாம நினைக்கிற விஷயத்த அது உண்மையா கடிகாரத்தை பொறுத்தது இல்லை, அது நம்மளோட மனசை பொறுத்தது. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னு சொன்னா, நேரம் போதாத அந்த உணர்வு ஏன் வருது, அதை நடைமுறையில சரி பண்ணலாமா, அதை எப்படி செய்யற என்று சம்பந்தமா தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல நேர மேலாண்மைக்கும் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பார்ப்போம். நாம் ஒரு நேரத்தில் பல வேலைகளை பற்றி யோசிக்கும் போது நம்மளோட மூளை ஒரு வகையான அழுத்தத்தையும் ஒரு வகையான பதட்டத்தையும் உணருது. இந்த உணர்வு எப்படி என்று சொன்னார், கட்டுப்பாட்டை இழந்த உணர்வுன்னு சொல்லலாம். அதாவது நேரத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியல. இது ஒரு உணர்வா வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட தன்னம்பிக்கையை குறைக்குது. ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும் போது மனசு முடமும் சோர்வடைஞ்சு நாம செய்கிற வேலையோட தரமும் என்ன செய்யுதுன்னா குறைஞ்சிருது. நேரமில்லைன்னு சொல்றது, நம்மளை அறியாமலே நம்மளை டென்ஷன் ஆக்குறது, அதுதான் இந்த விஷயம். நேரத்தை மேலாண்மை செய்யறன்னு சொல்றது வெறும் வேலைகளை வந்துட்டு டைமுக்கு செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வேலைகளுக்கு அப்புறமா அவனோட மனசு அமைதியா திருப்தியா வச்சுக்கொள்றதுதான் இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சரி, இதை எப்படி நடைமுறையில சாத்தியப்படுத்துறேன்னு நீங்க கேட்கணும். 4 விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் இது ஒர்க் ஆகும். முதலாவது விஷயம் இந்த ஐசன்ஹோவர் மெட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க தேடியும் பார்க்கலும், அதாவது வேலைகளை பிரிக்கிறது. உங்களோட வேலைகளை 4 பிரிங்க. அதுல முதலாவது முக்கியமானதும் அவசரமானது, இதை நீங்க முதல்ல செய்து முடியுங்க. 2வது முக்கியமானதும் அவசரம் இல்லாததும், இதை செய்யறதுக்கு நீங்க நேரத்தை திட்டமிடுங்க, ஷெட்யூல் பண்ணி செய்யுங்க. 3வது அவசரமானது ஆனா முக்கியம் இல்லாதது, முடிந்ததால் வேற யாருக்கிட்ட இந்த என்ன செய்யலாம், ஒப்படைக்கலாம். முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை என்று இருக்க விஷயங்களை வந்துக்கிட்டு நீங்க தவிர்க்கலாம். இப்படி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற டைமில் உங்களுக்கு அந்த நெருக்கடி, வேலைகளுக்கான நெருக்கடி வந்துக்கிட்டு நீங்கள் பிரித்து செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு வகையான ரிலாக்ஸ் செய்யும். ஓகே, அந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு ஃபீலிங்ஸையும் உங்களுக்கு தரும். அடுத்த 2வது முக்கியமான விஷயம் தான் லேர்ன் டு சே நோ. அதாவது மத்தாக்கள் கேட்குறாங்கன்றதுக்காக நம்மளோட ஆற்றில் தாண்டின வேலைகளுக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா நோ சொல்ல தெரியாம தலையில தூக்கி போட்டுக்கொள்றது. அப்ப அந்த டைம்ல நாம ஒரு அழகான நோவை சொல்ல பழகிட்டோம்னு சொன்னா நம்மளோட நேரத்தை அது வந்துக்கிட்டு காப்பாத்துற ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் டூல் அண்டும் நாம சொல்லிடும். 3வது முக்கியமான விஷயம் தான் அந்த போமோடோரா டெக்னிக்னு சொல்றது. அதாவது இது நீங்க நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்கலாம். 25 நிமிஷம் எந்த கவன சிதறலும் இல்லாம ஒரு வேலையை செய்யறது, அப்புறம் 5 நிமிஷம் ஓய்வெடுக்கிறது. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காம நடுவில் இடைவெளி எடுக்கும்போது மூளை வந்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி வேலையை வந்துக்கிட்டு வேகமா முடிக்கும். இது பல ஆய்வுகளும் தெரிவிக்கிற ஒரு விஷயம். 4வது விஷயம் அந்த நான் பயன்பாட்டை குறைப்பது. அதாவது காலையில் எழுந்ததும் போனை நோன்ற பழக்கம் இருந்தா உங்களோட அன்றைய நாளோட அமைதியை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். காலையில முதல் 1 மணி நேரமும் இரவின் கடைசி 1 மணி நேரமும் மேக்சிமம் ஸ்கிரீன்ஸை தள்ளி, அதாவது திரைகளை தள்ளி வைங்க. கஷ்டமான விஷயம் தான் என்னண்டா, கூடுதல் நம்ம ஃபோன் பயன்பாட்டில் இரவில் தூங்க போகக்குள்ள நிறைய பேர் ஃபோன் பார்க்கறது, காலையில் எழுமினோடனே முதல் விஷயம் அது செய்யறது. இது என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய பின்விளைவுகளை கொண்டு வருது. அது சம்பந்தமா தனியாக நாம் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த 4 விஷயங்களையும் நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றது உண்மையா நம்ம வச்சோட ஓடுற ஒரு ஓட்டம் இல்லை, அது எந்த விஷயத்துக்கு முக்கியம் தாரோம் அப்படின்ட்டு நாம எடுக்கிற ஒரு வந்துக்கிட்டு ஒரு விழிப்புணர்வான முடிவு தான் இந்த நேர மேலாண்மை. ஒரே நாள் எல்லாமே மாறிவிடாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கு ஒரு வேலையை தெளிவா திட்டமிட்டு செய்ய ஆரம்பிக்கிறது தான் நம்ம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப். நேரத்தை நம்மளால உருவாக்க இயலாது, ஆனா அதை எப்படி வாழ வேண்டும் அதனாலன்றதை நமக்கு தேர்ந்தெடுக்க முடியும். மன அமைதியோடு திட்டமிட்டு வாழ்ந்தோம்னு சொன்னா மிச்சமே நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னும் ஒரு அழகான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.